ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அன்கலி கார்டன். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம், மாடி தோட்டத்தில் வந்து ரோஜா பூக்கள் ஹார்வெஸ்ட் பண்ண போகிறோம். பன்னீர் பட்டன் ரோஸு நிறைய மொட்டு வச்சு பூக்கள் பூத்துட்ருக்காங்க. இந்த பக்கம் இருக்கு. அவ்வளோதான். அப்புறம் ஒரு காஷ்மீரி ரோஸு, அப்புறம் ஒரு வெல்வெட் ரோஸு. வெல்வெட் ரோஸும் இந்த ரெட் கலர் ரோஸுமே சேர்ந்து ஒரே பாட்டுக்குள்ளே இருக்குது. ஏன்னா வெல்வெட் ரோஸ் வந்து காஞ்சி போச்சு, ஸோ அதனால சும்மா வைப்போன்னு வச்சோம். ஆனால் அதுவுமே இப்போ தெளுக்க ஸ்டார்ட் ஆகிருக்குது. இது எல்லாமே விழுந்துடும். அடுத்ததாக ஒரே ஒரு 7 days ரோஸ் இருக்குது. அப்புறமா நம்ம ஆரஞ்சு கலர் ரோஸு, இதுவுமே ஒரே பாட்டில் வந்து 2 வெரைட்டி ரோசஸ் இருக்குது. இது ஒரு ரோஜாயில் உள்ள பூக்கள், இது இன்னொரு ரோஜாயில் உள்ள பூக்கள். இவ்வளோ ரோஜா பூக்கள் இருக்குது. ஏன்னா நம்ம வந்து ரெகுலராக ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து பூக்கள் வந்து பறிச்சுட்டு தான் இருக்கிறோம். வேற அந்த பிங்க் கலர் ஜவுன் கலர் ஒன்று வந்து இந்த பட்டன் ரோஸில் ஒரே ஒரு பூ இருக்குது. இது 7 days ரோஸு. இது எல்லாமே இந்த மழை சீசன் இருக்கிறனால இந்த பூவெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிடும். அப்படி செடியோட விற்கிறோம் திடீர்னு. அப்புறம் நம்ம தோட்டத்தில் பிங்க் பியூட்டி, அதுக்கு என்னன்னு தெரில, ஏதோ உடம்பு சரியில்லை போல் இருக்குது. இனி பார்க்கணும். அவங்க பாருங்கள், சின்ன ஜெவந்தி பூ மொட்டிலே சின்னதுலேயே வந்து கரிஞ்சிருக்காங்க. என்னன்னு தெரிய மாட்டேங்குது. அதான் நான் இப்போ விரிய விடாமலே வந்து ஹார்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். அப்புறமா வந்து இங்கே இந்த ரோஸு கொஞ்சம் இருக்குது. அவ்வளோதான். இந்த பக்கம் பிச்சு போடுது. பிச்சு வேண்டாமா? வேற இதுவும் ஒன்றும் பூத்து முடியலையோ? அது வந்து அவ்வளோதான், பறிச்சிடலாம். க்ரீன் கலர் சாமந்தி கட்டிங்ஸில் வாங்கினது. எல்லோரும் ரொம்ப விரும்பி வாங்கி கேட்டுட்டு இருந்தாங்க. பார்த்துக்கோங்க, செடி இப்படி தான் இருக்குது. ஸோ வந்து என்னை பொறுத்தளவில் இது ஒர்த்தே கிடையாது, வேஸ்ட்டு தான். சும்மா ஜஸ்ட்டு ஒரு ஸ்டெப் அவங்க வாங்கிட்டு வரும்போது பூ இருக்கும். ஏன்னா இதெல்லாமே இந்த கட்டிங்ஸில் வளர்த்துறது தான். அவ்வளோதான் பூக்கள். அப்புறம் நம்ம டேசி கார்னேஷன்ஸ் இதெல்லாம் அழகாக பூ பூத்துருக்காங்க. ரோஜாயும் அடுத்தடுத்து நிறைய மொட்டு வச்சுருக்காங்க. இப்போ தான் நமக்கு பூக்கள் இல்லாமல் இருக்குது. அடுத்ததான் நம்ம மாடி தோட்டத்தில் வந்து புதுசாக வாங்கி வச்சு வாட்டர் ஆப்பிள் ரெட் கலரு மொட்டோடு வாங்கிட்டு வந்தோம்ல, அதில் வந்து 2 காய் வந்திருக்குது. ஹாப்பியாக இருக்குது. பட் வந்து 3 காய் இருக்குது. இந்த 3 காயும் விளைஞ்சு நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறது வந்து குறைய கையில் தான் இருக்குது. ஸோ அவ்வளோதான் கலை. என்ன அப்புறமா வந்து மினி வெரைட்டி ஸ்ட்ராபெரி வந்து நமக்கு வந்து சேல்ஸுக்கு அவைலபிளாக இருக்குது. இங்கே பாருங்கள், ஸ்ட்ராபெரி விளைஞ்சிருக்குது. இது வந்து நம்ம இடத்து கிளைமேட்டுக்கு நல்லாவே வருது. பிளான்ட்டு 2 ஸ்ட்ராபெரி வந்திருக்குது. இங்கே பாருங்கள், இதெல்லாம் சேல்ஸுக்கு எடுத்து வச்சுருக்க பிளான்ட்டு. எல்லாமே புஷ்ஷியாக நல்லா ஹெல்த்தியாக வந்து ஒரு 10 பிளான்ட்டு கிட்டே இருக்குது. இன்னும் இந்த ட்ரெயிலேருந்து அடுத்து எடுத்து சேல்ஸுக்கு பேக் பண்ணணும்.
வேணுங்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்க ஸ்ட்ராபெரி பிளான்ட் வேணுன்ட்டு. நான் வந்து அதுக்கப்புறமா வேற ஒரு ஸ்ட்ராபெரி பிளான்ட் வாங்கினேன்ல, அதுவுமே இங்கே பாருங்கள் நல்லா சூப்பராக இப்போ தான் ஹெல்த்தியாக வர ஸ்டார்ட் ஆகிருக்காங்க. ஸ்ட்ராபெரி காய்ச்சதுக்கப்புறமா கண்டிப்பாக அப்டேட் நான் கொடுக்குறேன். ஸோ அவ்வளோதான். இந்த ஸ்ட்ராபெரி வந்து என்ன டேஸ்ட்டில் இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. மைல்டான ஒரு ஸ்வீட்னஸ்ஸு, வேறு புளிப்பு எதுவுமே இருக்காது. சும்மா பறித்து சாப்பிட்லாம். இந்த மாதிரி குட்டியோண்டு தான் வரும். நீங்கள் ஃபெர்டிலைசர் நல்லா கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக வரும். அவ்வளோதான். இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் ரோஜாப்பூ, ஜெவந்திப்பூ இதெல்லாம் கிடச்சிருக்குது. ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ பிளான்ட்ஸ் வேணுங்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் காண்டாக்ட் நம்பர் சென்ட் பண்ணுறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பை. ஹாப்பி கார்டனிங். டாடா, பை.